ஒரு பொண்ணு கடவுளுக்காக விரதம் இருக்கிறா. அந்த நாள் ஃபுல்லாவே சாப்பிடாம விரதம் இருந்து அன்னைக்கு ஈவினிங் கோயிலுக்கு போயிட்டு அந்த விரதத்தை முடிச்சு அந்த கோயில்ல போடுற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டாதான் அவளோட விரதம் முடியும். அந்த பொண்ணும் பசியை தாங்கிக்கிட்டு கடவுளோட நாமத்தை ஜெபிச்சுக்கிட்டு அந்த நாள் ஃபுல்லாவே விரதம் இருக்கிறா. பொழுதும் சாயுது. அவ வேண்டிக்கிட்ட மாதிரியே கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிடுறா. பார்த்தா அங்க யாருமே பிரசாதம் போடவே இல்லை. இவளோட நல்ல நேரம் யாரோ ஒருத்தவங்க அங்க பிரசாதம் போடுறாங்க. வகை வகையான சாதங்கள் செஞ்சு போடுறாங்க. அங்க கூட்டம் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. ஆனா பிரசாதம் ஒரே ஒருத்தவங்க தான் போட்டாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் லைன்ல நிக்காம பிரசாதத்தை வாங்கறதுக்கு அலமோத ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க இருந்த ஒரு வயசான தாத்தா ரொம்ப கிழிஞ்ச ஆடைகளை போட்டுட்டு இருந்தாரு. அவர் கூட அந்த சாப்பாடை வாங்க முயற்சி பண்ணாரு. இந்த பொண்ணுக்கு எப்படியோ முட்டி மோதி அந்த சாப்பாடு கிடைச்சிருச்சு. இவ நினைச்ச மாதிரியே இவளுக்கு அந்த தாத்தாவை பார்த்த உடனே மனசு கேட்கவே இல்லை. இவ விரதத்தையும் முடிக்கணும், அந்த தாத்தாவுக்கு இதை கொடுக்கணும்னு அவ நினைக்கிறா. உடனே அந்த சாப்பாடுல இருந்து ஒரு பருக்க மட்டும் எடுத்து சாப்பிட்டு அவளோட விரதத்தை முடிச்சுட்டு அந்த சாப்பாடு ஃபுல்லத்தையும் இந்த தாத்தா கிட்ட கொடுக்குறா. அவளுக்கு மனசுல ஒரு குழப்பம். நம்ம இந்த சாப்பாடை தாத்தாக்கு கொடுத்துட்டோம், இவளோட விரதத்துக்கான பலன் கிடைக்குமா, கடவுள் கொடுப்பாங்களா அப்படின்னு இவளுக்கு குழப்பமா இருக்கு. இவன் நினைச்சதை நிறைவேற்றி கொடுத்துட்டாரு கடவுள். பிற உயிர்கள் துன்புறத்தை பார்த்து உதவி பண்ற மனசுக்கு எந்த கடவுள் தான் உதவி பண்ணாது?